கிளாஸ்ல வந்து எப்படி நம்மள லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எப்படி நம்மள வந்து அறிமுகப்படுத்திக்கிறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்னா இறந்த காலம், நிகழ்காலம் அண்ட் எதிர்காலம். தட்ஸ் பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். அது வந்து எப்படி நம்ம நடைமுறையில வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல எப்படி யூஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு வீடியோ போட போறேன். The audio is not கேக்கல. Oh, okay, hold on. அந்த கீழ அந்த ஆக்சுவலி மேக்ஸிமம் வால்யூம்ல இருக்கு. இன்னமும் கேக்கலையா? இல்ல நீங்க அந்த ஸ்கிரீன் ஷேர் கீழ ஷேர் ஆடியோ ஆல்சோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்களேன். ஸ்கிரீன் ஷேர் கீழ அத கிளிக் பண்ணீங்கன்னா தான் ஆடியோ வரும்னு நினைக்கிறேன். நாட் ஹியர். நீங்க அந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்து உங்க டெஸ்க்டாப் ஸ்கிரீன் ஓபன் பண்ணும்போது கீழ ஷேர் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அத டிக் பண்ணீங்கன்னா தான் இங்க கேக்குது. இங்க கேக்கல, இங்க இருக்காது. ஐ திங்க் இட் ஷுட் பி பிலோ. உங்களோட கீழ பார்ல வரும். ஒண்ணுமே எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷனே வரலையே. இல்லன்னா மேல மோர்ல இருக்கும்ன்றாங்க. 3 டாட்ஸ் இருக்குமா, அதுல வந்து டச் பண்ணா வரும்ன்றாங்க. ஓகே. ஓகே வந்துச்சு. Now I can hear. Okay. டீச்சர் வெங்கடேஷ் பெருமாள் வர மாட்டேங்குது டீச்சர். வரும் வெயிட் பண்ணுங்க. ஐயோ பத்தினே கேக்கலையா? கொஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணா கேக்கும். Hey Elvis, can we go and played with Jimmy and other kids? You just said played. Why are you laughing, Elvis? Did I say anything wrong? You just used an incorrect tense. Tense? What is it? Can you please tell me more about it? Yes, why not? Tense indicates the time of action or an event. Verbs in simple present tense indicate habits and general truths. In this case, the verb simply ends with s or es. For example, Jimmy plays in the garden. In this sentence, the verb plays indicates an action in present which is going on. Verbs in simple past tense indicate actions that happened in the past. In this case, the verb simply ends with ed. For example, Jimmy played in the garden. In this sentence, the verb played indicates an action in past which is completed. Verbs in simple future tense indicate an action that will happen in the future. In this case, the verb simply begins with will. For example, Jimmy will be playing in the garden. In this sentence, the verb will be playing indicates an action in future which has not started. Now, let us see a few more examples. Sun rises from the east. Here the verb rises indicates an action in present which is going on. Jimmy planted beautiful saplings in the park. Here the verb
planted indicates an action in past which is completed. Jimmy will eat pizza after playing. Here the verb will eat indicates an action in future which has not started. Emily, hope this information helped. Yes. Can we now go and play with Jimmy and other kids? Let's go. ஓகே, சோ அந்த வீடியோல என்ன சொன்னாங்க? மூணு மூணு காலங்கள் பத்தி சொன்னாங்க. அது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு சொன்னாங்க. சோ இறந்த காலம்னா அது நம்ம பண்ணி முடிச்ச ஒரு வேலை. நிகழ்காலம்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேலை. எதிர்காலம்னா நம்ம பண்ண போற ஒரு வேலை. இந்த மூணுத்தையும் எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண போறதுக்குன்னு நான் வந்து ஒரு சின்ன குவிஸ் மாதிரி வச்சிருக்கேன். அந்த குவிஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் அந்த சென்டென்ஸை வந்து எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு. So the first question is I dash to the temple today. நான் இன்னைக்கு கோயிலுக்கு போறேன். அதுக்கு வந்து அந்த verb வந்து எப்படி ஃபில் பண்ண போறீங்க? அதுக்கு வந்து நான் 3 ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். When, I'm going, and gone. I am going to the temple today. I'm going to the temple today. That's good. Okay, next question பார்க்கலாம். There a huge procession tomorrow. நாளைக்கு ஒரு பெரிய ஊர்வலம் நடக்க போகுது. இதுக்கு வந்து There was a teacher. There was a நாளைக்கு ஒரு ஊர்வலம் நடக்க போகுது. Is, was or will be? There is last week. I am going the So நம்ம second question பார்க்கலாம். last week. So second question பார்க்கலாம். Second question க்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க? There was a huge procession tomorrow. So நாளைக்கு நடக்க போறது அப்படின்றது வந்து எதிர்காலம் இல்லையா? எதிர்காலத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போற verb வந்து will be. There will be a huge procession tomorrow. நாளைக்கு ஒரு பெரிய ஊர்வலம் நடக்க போகுது. மூணாவது question. I dash to the village fair last week. I am going to the village, teacher. So இது வந்து லாஸ்ட் வீக்ல போன வாரம் நடந்தது இது. சோ இது முடிஞ்சு போன ஒரு இது இறந்த காலம். இறந்த காலம்னா எந்த verb யூஸ் பண்ணுவீங்க? One teacher went. Yes, that's right. Went. Went teacher. I went to the village fair last week. ரொம்ப சவுண்ட் வரவங்க மியூட் போட்டுக்கோ. நாலாவது கேள்வி. We dashed mangoes in the evening. நாங்க வந்து மாம்பழம் பறிச்சோம். அதுக்கு வந்து என்ன verb யூஸ் பண்ணுவீங்க? Pick, or picking. We pick managers in the evening. Same list. Picking mangoes in the evening. Picking. So அஞ்சாவது கேள்வி. Come, let's dash the hill. நம்ம மலை ஏறலாம் அப்படின்றத எப்படி சொல்ல போறோம்? இது நடந்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு வந்து இப்போ climb, the hill. So இந்த மாதிரி வந்து ஒரே நிமிஷம் திவ்யா, இன்னொரு ஒரு செட் ஆஃப் क्वेश्चंस அனுப்ப போறேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து யோசிச்சு ஃபில் பண்ணி எனக்கு திருப்பி அனுப்பணும். இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு புக் படிக்க போறோம். அந்த புக்ல வந்து நம்ம சென்டென்ஸ் படிச்சுட்டு அந்த சென்டென்ஸ் வந்து நிகழ்காலத்தை பத்தி சொல்றாங்களா, இறந்த காலம் பத்தி சொல்றாங்களா, இல்ல
இல்ல எதிர்காலம் பத்தி சொல்றாங்களா, எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். சரியா? ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸ் இந்த பேராகிராஃப் ஃபுல்லா படிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சென்டென்ஸா நம்ம திருப்பி படிச்சு அது எந்த காலத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, யார் இந்த பேராகிராஃப் படிக்க போறீங்க? யாராவது ஒருத்தர் படி, மிச்ச பேர் இல்ல. புவனேஸ்வரி போன் ரொம்ப ஆட்டாது, கிட்ட வச்சு அமைதியா படி. Airport in Kanpur, DC from the way of heat that them hit them. For familiar faces in the crowd. Look there, and kid he cried. சரி, இப்போ Kit and Sam arrived at the busy airport in Kanpur. அப்படின்னா என்ன? அவங்க வந்து ஒரு விமான இடத்தளத்துல வந்து Kit and Sam ரெண்டு குழந்தைங்க அவங்க வந்து வந்தாங்க. சோ arrived அப்படின்றது வந்து இந்த verb வந்து எந்த டென்ஸ்ல இருக்கு? நிகழ்காலத்திலயா, எதிர்காலத்திலயா, இல்ல இறந்த காலத்திலயா? Future tense, present tense or past tense? டீச்சர் நான் படிக்கட்டுமா டீச்சர்? படிக்கலாம். ஒரே நிமிஷம் நம்ம என்ன மட்டும் பாத்துக்கலாம். நான் படிக்கட்டுமா டீச்சர்? அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுமா. arrived past tense ஆ, present tense ஆ, future tense ஆ? past tense. ஆஃப் பண்ணு. past tense இல்லையா? because வந்து அவங்க ஆல்ரெடி வந்து சேர்ந்துட்டாங்க விமானத்தளத்துல. சோ arrivedன்னு வந்ததுன்னா ஒரு verbல வந்து ed ஜாயின் பண்ணிருந்ததுன்னா அது past tenseல இருக்கு. So the next sentence, they felt dizzy from the wave of heat that hit them. So ரொம்ப அப்படியே அவங்க அந்த வெயில் அனலா இருந்ததுல வந்து அவங்களுக்கு ஒரே மயக்கமா இருந்ததாம். சோ இந்த மயக்கமா இருந்தது அப்படின்னு இந்த felt அப்படின்றது அந்த verb வந்து எந்த டென்ஸ்ல இருக்குது? felt எந்த டென்ஸ்மா? feel, felt. so felt past ஆ, present ஆ? present. feltன்றது past tense because அவங்க வந்து சேர்ந்தோன்னா அவங்களுக்கு ஒரே வந்து மயக்கமா இருந்தது அப்படின்றது வந்து past tenseல சொல்றாங்க. இதே present tenseல சொல்லணும்னா feel அப்படின்னு சொல்லுவாங்க. அதே verb வந்து present tenseல சொல்லணும்னா I am feeling very dizzy அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து நிகழ்காலத்துல சொல்ற ஒரு நிகழ்வு. so they felt dizzy அப்படின்னா அது வந்து it's in past tense. Kit hunted for familiar faces in the crowd. so Kit வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச முகங்களை வந்து crowdல இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க, தேடுறாங்க. அந்த hunted அப்படின்றது அந்த verb எதுல இருக்கு? present tense ஆ, past tense ஆ, future tense ஆ? hunted verb ஓட ed ஜாயின் பண்ணதுன்னா அதுக்கு பேர் அது வந்து past tenseல இருக்குன்னு அர்த்தம். so arrived அப்படின்றது வந்து it's in past tense. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த event நடந்து முடிஞ்சிருச்சு. Kit hunted for familiar faces அப்படின்னா அவன் வந்து தேடிட்டு இருக்கான், யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு தேடிட்டு இருக்கான். சோ அந்த ஹண்டட்ன்றது எந்த டென்ஸ் இருக்கும்? past tense. hunted அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து ed இருக்கிறது அந்த verb அந்த வந்து past tenseல இருக்கு. look there is Ankit. சோ அங்க வந்து அங்கித்னு ஒரு பையனை வந்து பாக்குறாங்க. அவங்க தெரிஞ்ச பையன் அது. சரி, இந்த பேராகிராஃப் இப்ப யார் படிக்க போறீங்க? விஜயலட்சுமி படிமா. மேம் அர்ச்சனா டீச்சர் நான் மேம் அர்ச்சனா படிக்கிறேன். எஸ் டீச்சர் படிக்கட்டும். சோ எல்லாத்துக்கும் டர்ன் வரும்.
விஜயலட்சுமி படிமா, மிச்ச பேர் அமைதியாரு. ஜி மைக் ஆன் பண்ணு. Yes, teacher. படி. Kit and Sam were excited to be back in India and were ready for a adventure. Kit wanted to eat as many mouth-watering Indian sweets as he could. Sam was looking forward to visiting the markets again. இப்ப were excited அப்படின்றது வந்து எந்த டென்ஸ்ல இருக்குது? past tense ஆ, present tense ஆ, future tense ஆ? பதில் சொல்லுங்க யாரனா ஒருத்தர். Miss, அப்ப क्वेश्चन திருப்பி சொல்லுங்க. So were excited in the first sentence, Kit and Sam were excited to be back in India and were ready for an adventure. அவங்க Kit and Sam வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்தியா திரும்பி வந்ததுல. அதனால வந்து அவங்க எல்லாரும் வந்து ஒரு அட்வென்ச்சருக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப அந்த எக்ஸைட்டட் அப்படின்றது வந்து எந்த நிகழ்வு அது? ed அந்த verb-ஓட ed ஜாயின் பண்ணுதுன்னா அது past tense. அவங்க ஆல்ரெடி அந்த நிகழ்வு முடிஞ்சிருச்சு. யா சரி, ஓகே. நெக்ஸ்ட் போலாம். இது யார் படிக்கிறீங்க? அர்ச்சனா படிமா. மித்ரா படிக்கிறேன் டீச்சர். விஜய் நீ மியூட் பண்ணு. அர்ச்சனா படிக்கிறேன் மேம். அர்ச்சனா படிப்பா. மேம் மித்ரா படிக்கிறேன். மித்ரா இரு, நான் ஒரு சான்ஸ் தரேன் மித்ரா. இந்த அர்ச்சனா படிக்கட்டும், அடுத்து மித்ரா படிக்கலாம். Can we go to the market now? Asked Sam as he spread out the window of the taxi. நம்ம இப்போ இது மார்க்கெட்டுக்கு போலாமா அப்படின்னு சாம் கேட்டுட்டு இது டாக்ஸியோட விண்டோ வழியா வெளியில பார்த்தான். as she peered through the window of the taxi. ஓகே, நெக்ஸ்ட் யார் படிக்க போறீங்க? மித்ரா படிங்க. மித்ரா You must பெருமாள் குடுக்குறேன் நான். You must be tried, said Uncle Ravi. Lost get you. Took off their shoes and costly flavored and Kit through. So closely followed Ankit through the door. So Uncle Ravi சொல்றாங்க, நீங்க எல்லாம் டயர்டா இருப்பீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிட் அண்ட் சாம் வந்து அவங்க ஷூஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அங்கித்ல வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப இந்த இது படிங்க பார்க்கலாம். வெங்கடேஷ் பெருமாள் படி. வெங்கடேஷ் பெருமாள் இல்ல வெங்கடேஷ் பெருமாள் படிடா. ஏண்டா மைக் ஆஃப் பண்ணிட்டடா. லதாவோட போன் பயங்கர டிஸ்டர்பன்ஸ்மா. Hundreds of brightly colored bags explode on the floor. In his hurry, Ankit tripped on a chair leg and crashed into a box. So Ankit வந்து அவசரமா போனதுல வந்து ஒரு கால் இது சேர் கால்ல வந்து எடறி ஒரு பாக்ஸ்ல வந்து விழுந்துட்டான். So tripped and crashed அதெல்லாம் வந்து past tenseல இருக்கு because நடந்து முடிஞ்ச ஒரு ஈவென்ட்ட பத்தி நமக்கு சொல்றாங்க. So next, hundreds of brightly colored packets exploded on the floor. நிறைய colored packets வந்து எல்லாம் வந்து சதறி ஃப்ளோர்ல விழுந்துருச்சு. இது யார் படிக்க போறீங்க? பத்தா படிக்கிறேன் மேம். டீச்சர் நான் படிக்கட்டுமா டீச்சர்? பத்தா படிக்கிறேன் மேம். படிங்க, எல்லாரும் படிங்க. நான் படிக்கிறேன். Kit and Sam bent down to help
tied up. What are dash for asked Kit? They re for the clue fight. Color fight. And Kit with a green. Kit and Sam looked at each other excitedly. சோ கிட் அண்ட் சாம் பார்த்துட்டு என்னது இது குலால் இவ்ளோ கலர்ஸா இருக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து அதுக்கு வந்து அங்கித் சொல்றாங்க தே அபாஸ்ட்ரஃபி ஆர்னா தே ஆர், அத வந்து ஷார்ட்டண்டா எழுதியிருக்காங்க. தே ஆர் ஃபார் த கலர் ஃபைட் ரிப்ளைட் அங்கித் வித் அ கிரின். சோ அங்கித் வந்து சிரிச்சுட்டே சொல்றான் இது வந்து நம்ம வந்து கலர் ஃபைட் பண்ண போறோம் அப்படின்னு. சோ கிட் அண்ட் சாம் looked at each other excitedனா ரொம்ப அப்படியே சந்தோஷமா ரெண்டு பேரும் பாத்துட்டாங்க. கலர் ஃபைட்டா அப்படின்னு. இந்த இந்த இது யார் படிக்க போறீங்க? தர்ஷன் படி. இருப்பா கோஷல் படிக்கிறீங்க? Later that evening, the family crowded around the table for dinner. I need to tell you about all the fun things we will be doing for Holi, exclaimed Ankit. சோ எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அப்ப வந்து நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம், ஹோலி கொண்டாட போறதுக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னு அங்கித் சொல்றான். சோ இப்ப இது படிங்க. சொல்லணும். யார் என்ன படிக்கலையோ அவங்க படிங்க. தர்ஷன் படிக்கிறேன். To wait and had to say, "Very going to have a bit before we'll go to the temple and we'll go into the city for the color fight." Well done. நல்லா படிச்சீங்க. சோ கிட் அண்ட் சாம் வந்து அவங்க என்னெல்லாம் அங்கித் வந்து என்னெல்லாம் சொன்னாங்களோ அது நல்லா கேர்ஃபுல்லா லிசன் பண்றாங்க. சோ லிசன்ட் அப்படின்னா அந்த ed இருக்கிறதுனால அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு இந்த சென்டென்ஸ். சோ we are going to have a big bonfire. We will go to the temple and we will go into the city for the color fight. சோ அங்கித் வந்து என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த வி அப்பாஸ்டபி இந்த மேல ஒரு மாதிரி இருக்கிறது அப்பாஸ்டபி டபுள் எல் போட்டீங்கன்னா இது ஆக்சுவலி ஷார்ட் ஃபார்ம் ஃபார் we will go to the temple and we will go into the city. நாங்க டெம்பிள் போறோம், நாங்க கோயிலுக்கு போறோம், நாங்க வந்து சிட்டிக்குள்ள போறோம் அப்படின்னா அது வந்து நடக்க போற ஒரு நிகழ்வு. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. we will go to the temple and we will go into the city எல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. லிசன் கேர்ஃபுல்லினா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சோ அது வந்து லிசன் அந்த ed இருக்கிறதுனால அது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, அடுத்து தர்ஷன் படிப்பா, வேற யாரும் கத்த கூடாது. இந்த நோட் பண்ணி படிங்க. இந்த 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 பாராகிராஃபும் இந்த பாராகிராஃபும் யார் படிங்க? மதிகரா படிங்க. நான் தர்ஷன் படின்னு சொன்னேன். The next day, Kit and Sam walked to the small bright drifting into their room. The
quickly get up and got up. Record Raised. Downstairs. Okay, good try, Darshan. Yes. The next day, Kit and Sam woke to the yummy smell of puri drifting into their room. So அடுத்த நாள் Kit and Sam எழுந்த உடனே அவங்களுக்கு வந்து பூரி ப்ரிப்பேர் பண்ற ஸ்மெல் வந்து அவங்க ரூம்ல வந்து வந்துச்சு. சோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பூரி பண்றாங்க அப்படின்னு. சோ அதனால they quickly got up and raced downstairs. சோ அவசரமா எழுந்து கீழே ஓடுனாங்க. Raced அப்படின்னா ஓடுறது. Downstairs அப்படின்னா கீழே போறது. Walkனா வந்து it's in past tense. Walkன்றது wakeோட past verb வந்து walkன்னு சொல்லுவாங்க. walkனா எழுந்துக்கிறது. முடிச்சுக்கிறது தான் wake and walk அதோட மீனிங். ஓகே, இது யார் படிக்க போறீங்க? மித்ரா படிங்க. மித்ரா லதா படிங்க மேம். யாரு? லதா படிக்கிறேன் மேம். லதால படிச்சாச்சு. இது கவின் படி பார்க்கலாம். கவிதா படிக்கிறேன் மேம். நான் படிக்கிறேன் மேம். கவின் படிங்க. கவின் கிட்ட சொல்லிட்டேன் நான். கவின் ஆன் பண்ணிட்டு படி. We market. The market was. We did to the market sad day. படி. We thought we'd go to the market today, said Dada. Daily saddle in closely hair some packed money get yourselves smoking rice the we are food. Okay, so we thought we did go to the market today, said Dada. So Dada என்ன சொன்னாங்க? நான் நினைச்சேன் நம்ம இன்னைக்கு மார்க்கெட் போலாம் அப்படின்னு தாதா சொல்றாங்க. தாதி leaned in closely. தாதி வந்து பக்கத்துல வந்து சொன்னாங்க, here is some pocket money. நீங்க வந்து மார்க்கெட் போறேன்னு சொல்றீங்க, அதனால அங்க வந்து வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் தரேன். Here is some, இந்த பணம் அப்படின்னு கொடுக்குறாங்க. Get yourself something nice, she whispered. So வந்து காதுல வந்து சொல்றாங்க, அதுதான் அப்படி அவங்க எழுதுறாங்க. So get yourself something nice அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிச்சமான எதையாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. We thought we'd go to the market today. And the we apostrophe D அப்படின்னா we'd go to the market அப்படின்னு அர்த்தம். said Dada. Dadi leaned in closely. Here apostrophe yes na here is அது கூட short form. Here's some pocket money. Get yourself something nice, she whispered. Whispered அப்படின்னா ரொம்ப சத்தமா இல்லாம காதுல வந்து மெதுவா சொல்றதுக்கு பேரு whispered அர்த்தம். இப்போ அபிதா படிங்க பார்க்கலாம். அபிதா லைன்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். அபிதா படி. டீச்சர் கீர்த்தனா படி. The market was noisy with the shouts of the market sellers. The smells of spices filled the air and there were vivid படி கீர்த்தனா. ஓகே மேம் நான் படிக்கிறேன். Jewelry. லதா போன் ஆன் பண்ணி படிங்க பார்க்கலாம். Teacher. படி. vivid வந்து bright colors அர்த்தம். Jewelry, style,
There were so many interesting things to look at. See, shoes, a colorful bracelet to try Well done, well done. நல்லா படிச்சீங்க. The market was noisy with the shouts of market sellers. So market வந்து ரொம்ப சத்தமா இருந்தது. எல்லாரும் வந்து தன்னோட வந்து வித்துட்டு இருந்ததுனால ரொம்ப சத்தமா இருந்தது. The smells of spices filled the air. So வந்து எல்லா விதமான ஸ்பைசஸோட ஸ்மெல் வந்து அப்படியே அந்த அங்க வந்துட்டே இருந்தது. And there were vivid colors all around. நல்லா bright colors. Vividனா brightன்றதுக்கு இன்னொரு வார்த்தை. Bright colors. எங்க பார்த்தாலும் ஒரே கலர்ஃபுல்லா இருந்தது. Sam soon spotted a jewelry stall. So Sam வந்து ஒரு நகைக்கடைய பார்த்தாங்க. பார்த்துட்டு there were so many interesting things to look at. நிறைய இது அவங்க பார்க்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. She chose a colorful bracelet to try on. ஒரு வளையல் வந்து பார்த்தோன்னா அவங்க பிடிச்சிருந்தது. அதை வந்து ட்ரை பண்றதுக்கு ஒரு சூஸ் பண்ணாங்க. சோ சூஸ் அப்படின்னு எழுதி இருந்ததுன்னா அது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். சோஸ் அப்படின்னா ஒரு ஓ கம்மியா இருக்கு பாருங்க. சூஸ்னா CHOOSE, அது வந்து பிரசன்ட் டென்ஸ். CHOSSEனா அது வந்து பாஸ்ட் டென்ஸ். இதே ஸ்பாட்டட், இந்த ஸ்பாட்டட்ன்றது verb வந்து எந்த டென்ஸ்ல இருக்கு? பிரசன்ட் டென்ஸ்லயா, ஃபியூச்சர் டென்ஸ்லயா, பாஸ்ட் டென்ஸ்லயா? past tense. Well done, that's good. Yes, ed இருக்கிறதுனால அது past tenseல இருக்கு. The smells of spices filled the air. Filled ன்றது வந்து எந்த டென்ஸ்ல இருக்கு? present tense ஆ, past tense ஆ, future tense ஆ? Present. Future tense. Past tense, that's good, because ed இருக்கிறதுனால அது வந்து அந்த verb வந்து அந்த sentence வந்து past tenseல இருக்கு. That's good. So next போலாம். இது யார் படிக்க போறீங்க? மேம் நான் படிக்கிறேன் மேம். படிங்க. மேம் லதா படிக்கிறேன் மேம். லதா கிடையாது, இது லதா ஏற்கனவே படிச்சாச்சு. மேம் நான் படிக்கட்டுமா மேம்? டீச்சர் யாருப்பா? டீச்சர் பிரியா படிக்கிறா டீச்சர். பிரியா டீச்சர். பிரியா படிக்க சொல்லு. பிரியாவை படிக்க சொல்லு. படி. That is lovely said mom. You will look after in want you. Some was delighted அப்படின்னா சந்தோஷம், happy க்கு இன்னொரு word. I will mom. I love it so much. சோ அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு, நீ நல்லா பாத்துப்பியா இத அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து சாம் வந்து ரொம்ப சந்தோஷம், டெஃபினட்டா நான் பாத்துப்பேன் அம்மா, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So that is lovely. Is அப்படின்னு verb யூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் வந்து present tense. You will look after it அப்படின்னா will அப்படின்னு நீ நல்லா பாத்துப்பியா இத அப்படின்றது வந்து ஃபியூச்சர்ல நீ நல்லா பாத்துப்பியா அப்படின்னு கேக்குறதுனால will அப்படின்னு யூஸ் பண்றதுனால இந்த சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. இப்ப I will mom, நான் நல்லா பாத்துப்பேன் அம்மா அப்படின்னு அந்த சென்டென்ஸ் வந்து எந்த சென்டென்ஸ்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, இல்ல பாஸ்ட் டென்ஸா? Past tense. நான் இத நல்லா பாத்துக்க போறேன் அப்படின்றதுக்கு அந்த சென்டென்ஸ் மீனிங் I will யூஸ் பண்ணோம்னா மோஸ்ட் கேசஸ்ல வந்து அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். நான் இத நல்லா பாத்துப்பேன் அம்மா அப்படின்னு வந்து சாம் வந்து சொல்றாங்க. அந்த எனக்கு வளையல் வாங்கிட்டாங்க, நான் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னா நல்லா பாத்துக்க போறேன். அந்த கையில அதனால I will நார்மலா வந்ததுனாவே அது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த பேராகிராஃப் யார் படிக்கிறீங்க? நான் படிக்கட்டுமா டீச்சர்? விஜயலட்சுமி படிக்கிறேன் டீச்சர். விஜயலட்சுமி படிக்க கூடாது. இருப்பா, நான் சொல்றேன், நான் சொன்ன பிறகு படிங்க ப்ளீஸ். அபிதா இருக்கிறியாமா லைன்ல? புவனேஸ்வரி படி. புவனேஸ்வரி இல்ல, படிப்பா. While kid paid for his sweets, daddy and
Dada visited the nest stall. Daddy back to the children. They followed her inside and were amazed by what they saw. The stall was full of beautiful clothes. So while kid paid for his sweets, Dadi and Dada visited the next stall. So அவங்க kid வந்து எல்லா அவங்க இது ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறச்ச தாதியும் தாதாவும் நெக்ஸ்ட் கடைக்கு போனாங்க. தாதி beckoned to the children. beckonedனா அவங்கள கூப்பிட்டாங்கன்னு அர்த்தம். beckoned அப்படின்னா கூப்பிட்டாங்க. சோ இந்த ed இருக்கிறதுனால again அந்த சென்டென்ஸ் வந்து past tenseல இருக்கு. He followed her inside. சோ அவங்க கூப்பிட்டதுனால அவங்க பின்னாடியே போனாங்க. And they were amazed by what they saw. பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. amazed அப்படின்னா ஆச்சரியம், அதான் அர்த்தம் அதுக்கு. followed அப்படின்றது ed அப்படின்ற அங்க verb யூஸ் பண்றதுனால இந்த சென்டென்ஸ் வந்து past tenseல இருக்கு. The stall was full of beautiful clothes. அந்த கடை வந்து கடைக்குள்ள நிறைய நல்ல நல்ல விதமான ஆடைகள் இருந்தது. இது யார் படிக்க போறீங்க? நான் படிக்கிறேன் டீச்சர். Time that we get you some new clothes for visiting the temple, said Dada. So it is so it apostrophe yes na it is அது கூட short form. So it's about time that we got you some new clothes. Clothes na ஆடைகள். For visiting the temple, said Dada. So அவங்க வந்து நம்ம டெம்பிள் போறோம், அதனால உங்களுக்கு எல்லாம் வந்து புது ஆடைகள் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அஜித் படிங்க. You look very smart. Correct. Smart, said Dad proudly. Even you dear and kid, she laughed. அப்படின்னா சிரிக்கிறது. You look very smart அப்படின்னா நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தாதி சொல்றாங்க. proudly அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கர்வமா இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்காங்க பாக்குறதுக்கு அப்படின்னு. even you dear Ankit, நீயும் அங்கித் அப்படின்னு சொல்றாங்க. laughed சிரிக்கிறாங்க. so laughed அப்படிங்கிறது வந்து சிரிக்கிறது அப்படின்ற ஒரு அந்த ஆக்ஷன் வந்து ed இந்த வெர்ப்ல வந்து பண்றதுனால இது வந்து past tenseல இருக்கு. இந்த இது யார் படிக்க போறீங்க? அஜித் படி. The following day everyone. மித்ரா நீ கொஞ்சம் இரு மித்ரா, நீயே படிச்சிட்டு இருக்காத. அஜித் படிக்கிறியா? சரி விஜய் நீ ஆன் பண்ணி பிரியா கிட்ட கொடு, இல்ல வித்யா கிட்ட கொடு. டீச்சர் யார்கிட்ட டீச்சர் கொடுக்கணும்? பிரியா கிட்ட கொடு, பிரியா கிட்ட. பிரியா படிமா. You look very smart, said Daddy proudly. Even you dare and kid, she looked படிங்க. The grown up spent the afternoon building the kid some bonfire kid some and kids waited for it to get dark. It's finally time to light the fire, said it excitedly. சோ இந்த இது மிஸ் பண்ணிட்டீங்க. சோ இந்த நான் இதுக்கு மீனிங் சொல்றேன், அதுக்கப்புறம் இந்த இது படிக்கலாம் என்ன. So the grown-ups spent the afternoon building the bonfire. Bonfireனா இப்போ வந்து நம்ம ஹோலி விளையாடுறதுக்கு நம்ம வந்து நெருப்பு மூட்டுவோம்ல, நெருப்பு மூட்டி அதுல வந்து பழசெல்லாம் போட்டு எரிப்போம் இல்லையா, அதோட இங்கிலீஷ் வேர்டு வந்து அதுக்கு பேரு bonfire.
So the grown-ups spent the afternoon building the bonfire. So spent அவங்க வந்து அப்ப அந்த மத்தியானம் ஃபுல்லா வந்து அந்த நெருப்பு மூட்டுறதுக்காக எல்லா வேலையும் பண்ணாங்க. சோ இந்த சென்டென்ஸ் வந்து நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வை சொல்றதுனால இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. Kit, Sam and Ankit waited for it to get வந்து இருட்டான ஆகட்டும்னு வந்து இந்த 3 குழந்தைகளும் வெயிட் பண்றாங்க. It's finally time to light the fire, said Kit excitedly. So இப்ப வந்து டைம் ஆச்சு, நம்ம வந்து நெருப்பு மூட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க கிட். எக்ஸைட்டட்லி அப்படின்னா ரொம்ப ஆர்வமா சொல்றாங்க கிட். இப்போ இந்த பேராகிராஃப் யார் படிக்க போறீங்க? கீர்த்தனா படிப்பா. நான் படிக்க மாட்டேன். கீர்த்தனா படின்னு. The following day everyone put on their just finest clothes and visiting the temple. Kid and Sam admired the flowers and garlands that surrounding time the children fun left fresh and fishing to the God Krishna. So the following day everyone put on their finest clothes and visited the temple. அவங்க நல்ல துணிமணி வாங்குனாங்க இல்லையா மார்க்கெட்ல போய், அதெல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு போனாங்க. So again visited the temple. Visited இருக்குறதுனால அது எந்த சென்டென்ஸ்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். Past tense ஆ, present tense ஆ, future tense ஆ? Visited எந்த tense மா சொல்லுங்க. Past tense ma'am. Master teacher. So Kit and Sam admired the flowers and garlands. Garlands அப்படின்னா மாலை. So பூ மாலை அதெல்லாம் சுத்தி இருந்ததெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அத வந்து ரசிச்சாங்க. admire அப்படின்னா ரசிக்கிறது. admire அப்படின்ற verb வந்து admired ed அப்படி ஜாயின் பண்ணிருந்ததுன்னா அது வந்து past tenseல இருக்கு. The children left fresh fruit as an offering to the god Krishna. So வந்து பழங்கள்லாம் வாங்கிட்டு போனாங்க, அத வந்து கிருஷ்ணருக்கு வந்து படைச்சாங்க. ஆஃபரிங் அப்படின்னா படைக்கிறது. ஓகே, அடுத்து யார் படிக்க போறீங்க? வெங்கடேஷ் பெருமாள் படி பார்க்கலாம். வெங்கடேஷ் பெருமாள். வெங்கடேஷ் பெருமாள் ஆன் பண்ண முடியுதா? சரி, அஜித் படி. ரமணா. சரி, ரமணா படி. Crackling. For the Over the crackling bonfire, Dada told them the story of Holi. ஹோலினா நம்ம வந்து தமிழ்ல வந்து நம்ம போகின்னு சொல்லுவோம், அத வந்து நார்த் இந்தியால ஹோலின்னு சொல்லுவாங்க. சோ போகி பண்டிகை நம்ம பண்ணுவோம் இல்லையா பொங்கலுக்கு முன்னாடி, அதுக்கு பேர் வந்து இன்னொரு பேர் வந்து ஹோலி. ஓவர் த கிராக்லிங் பான்ஃபயர். சோ வந்து நெருப்பு மூட்டி அது வந்து அப்படியே தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப வந்து தாதா வந்து சொல்றாங்க என்ன கதை, ஹோலிக்கு பின்னாடி இருக்க கதை என்ன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப படிங்க. விஜய் படிமா. மேம் அர்ச்சனா படிக்கிறேன் மேம். விஜய் படிக்கணும். விஜய். Yes teacher. It was the day of the அது இல்ல விஜய், ஸ்டாப். மேல this story. மேல இருக்கு. எது டீச்சர்? இங்க இருக்கு பாருங்க. This story இங்க இருக்கு. Yes teacher. The story reminds that goodness and loyalty. டீச்சர் ஒண்ணு. விஜய் நீ பேசுறது சரியில்லை விஜய்.
இப்ப கேக்குதா டீச்சர்? Teacher, the story reminds us that goodness and royalty will win over evil, he explained. So this story reminds us that goodness and loyalty will always win over evil. He explained. Explained அப்படின்னா வந்து விவரிக்கிறது, அர்த்தத்தோட விவரிக்கிறது. அதோட இங்கிலீஷ் வேர்ட் வந்து அந்த எக்ஸ்பிளைன் சொன்னா அது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு சொன்னா அது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அந்த ed ஜாயின் பண்ணிருக்கிறதுனால. So this story, இந்த கதை வந்து நமக்கு என்ன சொல்ல போகுது அப்படின்னா, எப்படி மேம் லதா படிக்குமா மேம்? ஓகே லதா லதா ஒரு நிமிஷம் இரு. சுகர் கொஞ்சம் சால்ட். லதா ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத நான் மியூட் போட்டு விட்டா எடுத்து விட்டுறேன் லதா. நீ சத்தம் பயங்கரமா கேக்குது. லதா படி இப்போ. Don't forget to take your new. லதா இந்த பக்கம் படிக்கணும், லெஃப்ட்ல இருக்குது. It was the day of the color fact. The balloons were ready and it was really time to set off. I hope you are ready to get colorful. You better get some old colors and clothes on. Dad, uncle Ravi to the children. They quickly climbed. They quickly climbed upstairs to get changed. Well done. So நல்லா படிச்சீங்க. So வந்து போகி பண்டிகை வந்துருச்சு, ஹோலி பண்டிகை வந்துருச்சு. So வந்து பலூன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாத்தையும் நம்ம வந்து பறக்க விடணும். I hope you are ready to get colorful. So அங்கிள் ரவி சொல்றாங்க, நீங்க எல்லாம் வந்து ரெடியா இருக்கீங்களா? வந்து உங்க மேல நம்ம வந்து வண்ணங்கள் போட போறோம், கலர்ஸ் போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அதெல்லாம் கேட்டுட்டு குழந்தைங்க 3 பேர் என்ன பண்ணாங்க, சோ ஒரு மேல ரூமுக்கு போயிட்டு பழைய துணிமணிகள் போட்டுட்டாங்க. ஏன்னா கலர்ஸ் எல்லாம் போட்டா அதனால வெங்கடேஷ் பெருமாள் மியூட் போடு, பயங்கர சவுண்ட் வந்து. யாரு பாட்டு வெயிட் நான் சொல்றேன். மித்ரா படிமா. Don't forget to take your new bracelet off. Mom suggested to Sam. So வந்து அம்மா வந்து சொல்றாங்க சாம் கிட்ட, நீ புதுசா வாங்கின வளையல் வந்து போட்டுக்க வேணாம், நீ வந்து கலர்ஸ்ல விளையாடுறச்ச போட்டுக்கிட்டா அது வந்து ஸ்பாயில் ஆயிடும், கேட்டு போயிடும், அதனால அதுக்காக சொல்றாங்க அப்படி. இப்போ இது யார் படிக்க போறீங்க? டீச்சர் விஜய் படிக்கட்டுமா டீச்சர்? படிப்பா விஜய் படிமா. Yes teacher. Okay mom. Sam replied as she searched for an old T-shirt. Well done. நல்லா படிச்சீங்க. So அம்மா அப்படி சொன்னோனே சாம் வந்து ஓகே சொல்றாங்க. சரி அம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பழைய T-shirt தேடுறாங்க. As she searched for an old T-shirt. Okay, next in the paragraph யார் படிக்க போறீங்க? Teacher விஜய் படிக்கட்டுமா டீச்சர்? அர்ச்சனா படிச்ச. அர்ச்சனா படி. As Sam raised her the blue color. Ilata. When they arrived in the city, the streets were bursting with color, music, and cheering. Sam and Kit quickly delights as they threw the balloons and got COVID in Gulal.
This Gulal. Gulal. Okay. So when they arrived in the city, arrived na வந்து போய் சேர்றது அப்படின்னு அர்த்தம். So அவங்க வந்து சிட்டிக்குள்ள போறாங்க. The streets were covered bursting with color. So தெருவெல்லாம் வந்து ஒரே மியூசிக் அப்புறம் கலர் அண்ட் சத்தமா இருக்கு. சியரிங் அப்படின்னா வந்து ஆர்ப்பாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேரு சியரிங். So Kit, Sam and Ankit squealed in delight. அவங்க ஸ்குவீல்டுனா வந்து சந்தோஷமா அப்படி கத்துறது, அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா வந்து நம்ம கத்துவோம் இல்லையா, அததான் வந்து ஸ்குவீல்டு அப்படின்னு சொல்றாங்க. In delight, delightனா happy, happinessக்கு இன்னொரு வேர்டு delight. As they threw the balloons and got covered in gulal. I think gulalna வந்து Hindi word நினைக்கிறேன். It probably means again colors. நாளைக்கு வருது. இப்போ இத படிங்க. மதுமிதா படிக்கிறேன் டீச்சர். மதுமிதா படிக்கிறேன் டீச்சர். மதுமிதா படிக்கிறேன் டீச்சர். மதுமிதா ஒரு நிமிஷம் லதா ஒரு நிமிஷம் இரு மதுமிதா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. கூட கூட பின்னாடி பேசினே இருக்காதீங்க லதாலாம். மதுமிதா படிச்சா மிச்ச பேர் சைலண்டா இருங்க பார்க்கலாம். மதுமிதா படி. படிப்பா மதுமிதா, மைக் ஆன் பண்ணி படி. As Sam raised her last handful of gulal. He noticed something was different. So Sam வந்து கையை தூக்கி கலரை போடுறச்ச அவங்க வந்து ஏதோ வித்தியாசமா இருந்தது வந்து பார்த்தாங்க. நோட்டிஸ்ட் அப்படின்னா பாக்குறது. raised her armனா கையை மேல தூக்குறது. நான் நேர்த்திகா பேசுறேன் மிஸ். நான் படிக்கிறேன் மிஸ். நேர்த்திகா படிப்பா. படிங்க. இந்த பிங்க் கலர் இருக்குல படிங்க. இதுவா? படி நேர்த்திகா. She looked down at her wrist and realized her bracelet had gone. She looked desperately at the ground around here, but it was nowhere. It was nowhere to be found. So she looked down at her wrist and realized her bracelet had gone. So realized அப்படின்னா உணர்றது. So அவங்க வந்து கை கீழே பாக்குறாங்க. அவங்க wristனா இந்தது தமிழ்ல என்ன சொல்றாங்க. So அந்த wrist பார்த்துட்டு அவங்க கையில வந்து பேங்கிள் இல்ல அப்படின்னு, பேங்கிள் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு அப்பதான் உணர்றாங்க. அதை உணர்ந்துட்டு she looked desperately at the ground. So desperatelyனா வந்து ஒரு at the ground அப்படின்னா வந்து கீழே எல்லாம் பாக்குறாங்க, தேடுறாங்க என்ன எங்க இருக்கு. nowhere எங்கேயுமே கிடைக்கல, எங்கேயுமே பார்க்க முடியல அவங்களால. அஸ்மிபாதி மியூட் போடு. ராஜரத்தினா மியூட் போடுங்க. ராஜரத்தினா மியூட் போடு.
ஒரு இப்ப நிமிஷம். யாரு படிக்க போறீங்க? இந்த சைடு லெஃப்ட் சைடுல இருக்கிற அந்த ஒயிட் கலர்ல இருக்கிற விஜி படிக்கிறேன் டீச்சர். லதா படிக்கிறேன் மேம். டீச்சர் விஜி படிக்கிறேன் டீச்சர். ரிதம் படிக்கிறேன் மேம். ஒரு நிமிஷம் ரமணா படிக்கட்டும். டீச்சர் ரிதியா மேம் லதா படிக்கிறேன் மேம். டீச்சர் ரமணா படிக்கிறேன் டீச்சர். மேம் டீச்சர் ரமணா படிடா. டீச்சர் லதா படிக்கிறேன் டீச்சர். நான் ரமணான்னு சொல்லிட்டேன். லதா திருப்பி ஆன் பண்ணாத லதா உன் மைக்க. home kit and Akran collected top decking could not Teddy had them was cute. quietனா வந்து அமைதியா இருக்கிறது. On the walk home, Kit and Ankit couldn'tனா n apostrophe t இருந்ததுன்னா அது வந்து could not ஓட short form. Couldn't stop talking about the fun they'd had. Sam was quiet. So திருப்பி வந்து அவங்க வீட்டுக்கு போறச்ச கிட்டும் அங்கித்தும் இந்த ரெண்டு பசங்களும் வந்து பேசி என்னெல்லாம் அவங்க எப்படியெல்லாம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றத பத்தி பேசிட்டே இருக்காங்க. பட் வந்து சாம் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க. இப்ப இத படிங்க பார்க்கலாம் இந்த பேராகிராஃப். லதா படிக்கிறேன் டீச்சர். விஜி படிக்கிறேன் டீச்சர். லதா படிக்கிறேன் டீச்சர். படிக்கிறேன் டீச்சர். டீச்சர் லதா படிக்கிறேன் டீச்சர். சரியா கொண்ட போலாம்டி. Oh Sam, you could after they led the last of the colored powder. Hey, what? Ready for the party. Oh Sam, you tag it to the party. Don't tonight. Suggested mom. Sam just nodded weakly. உங்க mic off ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். Sam just nodded weakly. After they had cleaned the last of the colored powdered half, they got ready for the party. So Sam, your new bracelet party tonight. Suggested mom. Sam just nodded weakly. Okay, good. That was very good. நம்ம நல்லா படிச்சீங்க. சோ எல்லாம் வந்து கலர் பவுடர்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து பார்ட்டிக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப வந்து மம் சொல்றாங்க நீ உன்னோட புது பிரேஸ்லெட்டை நீ பார்ட்டிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சாம் வந்து இன்னும் தொலைச்சத வந்து அவங்க சொல்லல. அதனால வந்து சாம் வந்து அமைதியா வந்து ஓகே அப்படி சொல்றாங்க. படிங்க. இப்ப யார் படிக்க போறீங்க? இந்த லெஃப்ட் சைடுல இருக்கு. டீச்சர் விஜி படிக்கட்டுமா டீச்சர்? மேம் விஜி படிக்கணும் மேம். டீச்சர் படிங்க. நீங்க ஆனா மைக் ஆன் பண்ண நினைக்கிறேன். யாரோ படிக்கிறீங்க, நான் மைக் ஆன் பண்றேன். படிக்கட்டுமா மேம்? Evening friends began the arrive for the party. Music and chatter filled the house. Everyone was having fun apart from Sam. Are you okay? Sam asked Dad, putting his arm around her shoulders. I am fine, Sam replied, forcing a smile. Ma'am, the பக்கம் படிக்கிறேன். நான் படிக்கிறேன் மேம். லதா படிக்கிறேன் மேம். இதானுங்க பக்கம். சரி படிங்க. So began to arriveனா வந்து சேர்றது. Music and chatterனா வந்து நல்ல இது மியூசிக் அப்புறம் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து filled the house. Everyone was having fun apart from Sam. எல்லாரும் வந்து என்ஜாய் பண்றாங்க. சாம் மட்டும் தான் வந்து கொஞ்சம்
இதுவா இருக்காங்க, குவாய்ட்டா இருக்காங்க. ஐயோ ஓகே சாம் அப்படின்னு டேட் கேக்குறாங்க. அதுக்கு வந்து சாம் சொல்றாங்க ஐ எம் ஃபைன். சாம் ரிப்ளைட். ரிப்ளைட்னா பதில் கொடுக்கிறது. ஃபோர்சிங் அ ஸ்மைல். அவங்க வந்து புனா பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. Soon it was bedtime. யாரோ படிக்கிறீங்க, நம்ம மைக் ஆஃப் ஆயிருக்கு. Soon it was bedtime. It was bedtime. Hardly said anything. Three mic off ஆயிடுச்சு. டீச்சர் நான் விஜய் படிக்கட்டுமா டீச்சர்? That was so much. பிரியா படிக்கிறானா டீச்சர்? Heat loud. I loved the color fight, dancing with and with at the Sam, are you awake? Are you awake? Asked the kid. I am tired. Tired. Sam replied, has she pulled up the covers? Okay. So வந்து இப்ப வந்து படுக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. Sam had hardly said anything all evening. Sam வந்து எதுவுமே பேசல, ரொம்ப குவைட்டா இருந்தாங்க. That was so much fun, wasn't it? I loved the massive color fight and dancing with Ankit at the party. So kids சொல்றாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நானு. அந்த வந்து கலர் ஃபைட் வந்து நான் பண்ணோம், அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து பார்ட்டில வந்து டான்ஸ் பண்ணேன். சாம் ஆர் யூ அவேக்? அவேக்னா முழிச்சிட்டு இருக்கியா நீ சாம் அப்படின்னு கேக்குறாங்க கிட். ஐ எம் டயர்ட். ஸோ சாம் சொல்றாங்க எனக்கு ரொம்ப தோர்ச்சியா இருக்கு, அதனால நான் வந்து போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ எம் கோயிங் டு ஸ்லீப், சாம் ரிப்ளைட் as she pulled up the covers. ஓகே, இப்போ இந்த ப்ளூ கலர்ல இருக்க இந்த பேராகிராஃப் யார் படிக்க போறீங்க? பிரியா டீச்சர். எப்படி லதா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீ மியூட் போடு. ரிதியா படிக்கறாளா டீச்சர்? ரிதியா கிட்ட கொடுமா. ரிதியா படிங்க. படி ரிதியா. He found Sam quietly. இல்ல இந்த பக்கம் ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இந்த பக்கம் ப்ளூ கலர்ல இருக்கு ரிதியா. The next morning, Mom pulled kid aside. Sam's been a little quiet. Do you know what's wrong? She asked. Kid thought to himself, could it be because he had been spending so much time that so much time with Ankit. Time with Ankit. Maybe Sam was feeling left out. Kid was a bit worriedனா கவலைப்படுறது. So the next morning mom pulled Kit aside. So mom வந்து கிட்ட கேக்குறாங்க, ஏன் சாம் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க, என்ன ப்ராப்ளம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. Do you know what's wrong? She asked. So Kit thought to himself. So Kit வந்து அவனுக்குள்ள யோசிக்கிறான், ஏன் வந்து இவ்வளவு குவைட்டா இருக்கா சாம்? மேபி வந்து நான் வந்து அவளோட ரொம்ப நேரம் விளையாடல, நான் அங்கித்தோட விளையாடுறேன் அப்படின்றதுனால அவ வந்து தனிச்சு விட்ட மாதிரி ஃபீல் பண்றாளா அப்படின்னு யோசிக்கிறான். Kit was a bit worried. worriedனா கவலைப்படுறது. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது யார் படிக்க போறீங்க? மித்ரா. திரும்பி ரிதியா படிக்கறாளா? மித்ரா படிப்பா. மேம் ஒயிட் கலர் இருக்குதா மேம்? ஆமா ஒயிட் கலர்.
he found Sam quietly drying in the living room. I am really sorry for leaving you out, he said. It's just that we haven't sent Ankit for August, and he's really funny. And he has really funny. And it's not that I lost my bracelet at the color fight platelet. Same mom told me to take it off, forget, and now it's disappeared. She disappeared. So bad. So he found Sam quietly drawing in the living room. So Sam வந்து அமைதியா வந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க. I am really sorry for leaving you out, he said. So என்ன சொல்றான் கிட் வந்து சாம் கிட்ட, நான் வந்து என்ன மன்னிச்சிரு, உன்னை தனியா விட்டுட்டேன், உன்னோட விளையாடல, அதனால என்ன மன்னிச்சிரு. It's just that we haven't seen Ankit for ages. So அங்கித் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பாக்குறோம். And he is really funny. Funnyனா வந்து சிரிக்க வைக்கிறது. அவன் பேசுறது வந்து ஃபன்னியா இருக்கு அப்படின்னா he is really funny அப்படி சொல்லுவாங்க. And it's not that. So சாம் சொல்றாங்க, இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் வந்து என்னோட பிரேஸ்லெட்டை தொலைச்சிட்டேன். blurted அப்படின்னா வளர்றது. blurted Sam, அதாவது யோசிக்காம அப்படி சொல்றதுதான் blurted அப்படின்னு சொல்லுவாங்க. mom told me to take it off. So அம்மா வந்து என்ன வந்து பிரேஸ்லெட் எடுக்க சொன்னாங்க, பட் நான் மறந்துட்டேன். forget அப்படின்றது present tense, forgot அப்படின்றது past tense, but I forgot and now it's disappeared னா தொலைஞ்சு போச்சு. she sobbedனா வந்து அழுகிறது. இப்போ இந்த பக்கம் யார் படிக்க போறீங்க? இந்த ப்ளூ கலர் படி. ரமணா படி. இல்லனா ரமணா மேம் மதுமிதா படிக்கிறேன் மேம். சரி மதுமிதா படி. Just then Uncle Ravi called from the kitchen. Sam, would you like anything from the market before you head home? He asked. Kit had some money left. His eyes lit up. He had a train. So Uncle Ravi வந்து கிச்சன்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது வேணுமா, நான் மார்க்கெட் போறேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வந்து கிட்ட கொஞ்சம் பணம் மிச்சம் இருந்தது. சோ அதனால வந்து உடனே வந்து அவனுக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது. சோ he had a plan. So அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் யார் படிக்க போறீங்க? மதுமிதா கண்டினியூ பண்ணு. That evening it was time to say goodbye. They all hung as the bus loaded into the taxi. So that evening, so அன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாத்துக்கும் டைம் டு சே குட் பை. எல்லாரும் வந்து கிளம்புறாங்க அவங்க ஊருக்கு. எல்லாரும் வந்து விடை கொடுக்குறாங்க. they all hugged அப்படின்னா huggedனா லிட்டரல் மீனிங் வந்து கட்டி பிடிக்கிறது. as the bags were loadedனா வந்து வண்டியில ஏத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல, பையெல்லாம் வண்டியில ஏத்துறாங்க. they all hugged as the bags were loaded into the taxi. இப்போ இது யார் படிக்க போறீங்க? டீச்சர் சிவா படிக்கறாங்க டீச்சர். சரி சிவா கிட்ட கொடு. சிவா படிங்க. ஐயோ சாரி மைக் ஆன் பண்ணு. சிவா மைக் ஆன் பண்ணு. படி. I mom turned to Sam. I know what happened to your bracelet, but I think it might have something that'll cheer you up.
She smiled with a wink. Good, well done. நல்லா படிச்சீங்க. So mom turned to Sam. I know what happened to your bracelet. So அவங்க சொல்றாங்க எனக்கு தெரியும் உன்னோட bracelet தொலைஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனா கிட் வந்து உனக்காக ஏதோ வச்சிருக்கான். அத பார்த்தோன்னா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ அப்படின்னு சொல்றாங்க. So that will cheer you up. Cheer you upனா உன்னை வந்து சந்தோஷப்படுத்தும். அதுதான் அர்த்தம் அதுக்கு. She said with a wink. Winkனா கண் அடிக்கிறது. So வந்து அப்படி கண் அடிச்சுட்டே சொல்றாங்க அவங்க. இப்போ அடுத்து இந்த பக்கம் யார் படிக்கிறாங்க? நேர்த்திகா படி. நேர்த்திகா லைன்ல இருக்கியா? நேர்த்திகா எங்க போன? சரி மேம் மித்ரா படிமா. Kit filled in his backpack and pulled out paper bag. I had some money left over. He explained. I asked Uncle Ravi to get this for you. Sam opened the bag. Inside was a beautiful new bracelet. Yes. So kit வந்து அவங்க பேக் குள்ள பாக்குறாங்க. அதுல இருந்து ஒரு பேப்பர் பேக் எடுக்கறாங்க. Pulled out a paper bag. I had some money left over. He explained. என்கிட்ட கொஞ்சம் பணம் மிச்சம் இருந்தது. Explainனா வந்து விவரிக்கிறது. I asked Uncle Ravi to get this for you. So Uncle Ravi கிட்ட வந்து சொல்லி உனக்காக இத வாங்குனேன் அப்படின்னு சொல்றாங்க. சாம் அந்த பேக் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள வந்து பியூட்டிஃபுல் நியூ பிரேஸ்லெட், ஒரு அழகான புதிய பிரேஸ்லெட் இருக்கு. இப்போ இதை யார் படிக்க போறீங்க? விஜி படிக்கிறேன் மேம். விஜி படி. விஜி மைக் ஆன் பண்ணி படி. Yes teacher. Kit filled in his backpack and pulled out. விஜி ஸ்டாப் அது படிச்சு முடிச்சாச்சு. Sam smile. Yes teacher. Sam smile. Stretched from வந்து நீள்றது. hair to hair. It's wonderful. She exclaimed. This one is even nicer than the one I lost. Kid beamed. I will look after. Is really careful. She told Kid, you are the best brother in the whole world. Sam smile stretched from ear to ear. அப்படின்னா நீள்றது. அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சிரிக்கிறது வந்து இந்த காதுல அந்த காது வரைக்கும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அததான் அப்படி சொல்றாங்க அவங்க அந்த சென்டென்ஸ்ல. stretched அப்படின்னா நீள்றது. It's wonderful, she exclaimed. அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷத்துல அவங்களுக்கு வந்து ஆச்சு அப்படியே இது பண்றாங்க. This one is even nicer than the one I lost. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்ததை விட ரொம்ப நல்லா இருந்தது அப்படி சொல்றாங்க. Kit beamed. beamedனா அதுவும் ஸ்மைல் பண்றதுக்கு இன்னொரு வேர்ட் beamed. I will look after it really carefully, said she told Kit. இப்போ வந்து I will look after it, நான் வந்து இது ரொம்ப நல்லா பாத்துக்க போறேன் அப்படின்றது எந்த டென்ஸ்ல இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். present tense ஆ, past tense ஆ, future tense ஆ? Past teacher. present tense. இது வந்து future tenseல இருக்கு. ஏன்னா I will look after it அப்படின்னா நான் இத ரொம்ப நல்லா பாத்துக்க போறேன் அப்படின்றது நடக்க போற ஒரு விஷயம் இல்லையா? அதனால வந்து இது future tense. I will நார்மலா இருந்தாவே அது வந்து future tense தான் இருக்கும். You are the best brother in the whole world. நீ தான் வந்து ரொம்ப நல்ல தம்பி அப்படி சொல்றாங்க. சோ இப்போ இந்த இது யார் படிக்க போறீங்க? மேம் நான் படிக்கிறேன் மேம். படிமா. மேம் இந்த லெஃப்ட்ல ரைட்ல இருக்குதா மேம்? லெஃப்ட்ல. left. We love இல்ல ரைட் அப்ப. So what did you think of your first Holi celebrated in India? Asked Dada. Dada.
சோ என்ன நினைச்சீங்க ஃபர்ஸ்ட் போகி விழா வந்து இந்தியால வந்து கொண்டாடினதை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு அத கேக்குறாங்க. We loved it. Can we come again next year? Replied Kit and Sam. Kit and Sam வந்து அதுக்கு பதில் சொல்றாங்க. ரிப்ளைனா பதில் சொல்றது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நாங்க திருப்பியும் அடுத்த வருஷம் வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க Kit and Sam. சோ இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த புக் வந்து நான் வந்து இது குரூப்ல வந்து அட்டாச் பண்ணி அனுப்புறேன் நானு. ஜெயப்ரியா உங்களுக்கு இமெயில் இருந்தா கூட அதை நீங்க இமெயில் அனுப்பிச்சீங்கன்னா நான் அதை அனுப்பி விடுறேன். நீங்க புக் வந்து திருப்பி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ், புது வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பழக்கமாகும். நல்லா உரக்க படிக்கணும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறச்ச அந்த புக் ஓபன் பண்ணி, இந்த புக் புக் தான் இது, ஓபன் பண்ணி ஒவ்வொரு பேஜா நீங்க படிக்கலாம். சரியா? நான் இதுக்கப்புறம் அந்த புக் அனுப்பிச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ் மாதிரி அனுப்புறேன். verb வந்து present tense இருக்கா, past tense இருக்கா, future tense இருக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண குவிஸ் மாதிரி. அது வந்து நீங்க ஃபில் பண்ணி எனக்கு அனுப்பலாம். என்ன பத்தி படிச்சோம் நம்ம? போகி பண்டிகை பத்தி படிச்சோம். எப்படி வந்து குழந்தைங்க வந்து போகி பண்டிகை வந்து கொண்டாடினாங்க. அப்ப வந்து என்ன ஆச்சு, சாமோட வளையல் தொலைஞ்சு போச்சு. அது வந்து அதனால ரொம்ப சேடா இருந்தாங்க. அப்ப அவங்க தம்பி வந்து எப்படி அவங்களுக்கு புது வளையல் வாங்கி கொடுத்தாங்க. இதுதான் அந்த கதை. கதை பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும்? படிக்கிறச்ச நீங்க வந்து யோசிக்கணும். ஒவ்வொரு சென்டென்ஸும் வந்து இருக்கா, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கா, ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கா அப்படின்னு. அப்புறம் நல்லா நீங்க திருப்பி படிக்கிறச்சு நல்லா உரக்க படிங்க. சோ தட் வந்து உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அதெல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும், பழக்கமா. ஓகே, நான் வந்து ஜஸ்ட் ஐ வில் செக். இப்போ நியூ டீச்சர் யாரா ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் மியூட் போடுங்க பார்க்கலாம். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. ஷாங்கி, சோ ஷாங்கி வந்து புது டீச்சர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அவங்களே இன்ட்ரோ듀ce பண்ணிப்பாங்க. Hello. Yeah. Can you guys hear me? Yes sir. Yeah. Hello. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சண்முகம். நான் ஒரு couple of weeks முன்னாடி தான் நான் வந்து திவ்யா டீச்சர் அண்ட் ஜெயப்ரியா டீச்சர் கூட வந்து பேசினேன். நானும் வந்து I'll start doing some more classes, mental ability and the verbal reasoning அந்த மாதிரி டாபிக்ஸ்ல நானும் வந்து இந்த அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் கிளாஸஸ். Thank you. So class இன்னைக்கு எப்படி இருந்தது சொல்லலாம் யாரனா ஒருத்தர்? மேம் கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது மேம். ஓகே, அக்கா சொன்ன மாதிரி புக் அனுப்புவாங்க குரூப்ல, அத நல்லா சத்தமா படிக்கணும். ஓகேவா? எஸ் மேம். ஓகே திவ்யா, can we wind up? Yeah, we can wind up. Yeah. Okay, so இல்ல that's okay. So எல்லாரும் புக்க வந்து நல்லா புக் குரூப்ல படிங்க, திருப்பி படிச்சு பாருங்க. ஓகேவா? இதோட நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். நாளைக்கு மதியம் கிளாஸ். ஓகேவா? 3 மணிக்கு அக்காக்கு எல்லாரும் டைம் சொல்லிடுங்க. Thank you teacher. Thank you ma'am. Thank you ma'am. Thank you ma'am.